இனிமே அவன் கட்ட தாலி உன் கழுத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அறுத்து வீசுமா இந்த தாலிய. அறுத்த தாலிய வெத்தலையில கூட வைக்க வேண்டாம், அவன் மூஞ்சில வீசு. வெத்தலைய கிள்ளி போட்டுட்டு நீ திரும்பி பார்க்காம போமா. அறுத்து வீசுடி அந்த தாலிய. என்ன யோசிக்க, அறுத்து வீசல. இன்னும் என்னட்டி யோசிக்கிற? அறுத்து வீசட்டி. வாங்கய்யா வாங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு வராம சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. நீனே இங்க? பாண்டி சார், சார் டிஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து வயர்லெஸ் தகவல். என்ன சார் இது? இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு நீங்களே ஊர் பஞ்சாயத்துல நிக்கலாமா? இது டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ற துரோகம் இல்லையா? அது வேற ஒரு விஷயம். அத பத்தி நான் அப்புறமா சொல்லுதேன். முதல்ல இந்த சம்பவத்தை நடத்த விடுங்க. முடியாது, இது டிஎஸ்பியோட உத்தரவு. இதெல்லாம் சட்டப்படி தப்பு. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கங்க. சார், இவன் என் பொண்டாட்டி சார். இவங்க எல்லாருமா மிரட்டி என்ன இந்த பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க சார். நான் கட்டின தாலியை அறுத்து கொடுக்க சொல்லி என் வீட்டுக்காரியை எல்லாரும் சேர்ந்து மிரட்டுறாங்க சார். ஆனா என் வீட்டுக்காரி ரத்னாவும் என் கூட சேர்ந்து வாழதான் சார் விருப்பம். நடிக்கிறான் பாரு. என்ன சார் அது? போய் சொல்லுதான் சார். அவன் பொண்டாட்டிக்கிட்ட நீங்களே கேட்டுக்கங்க. சார் இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். என் பொண்டாட்டி என் கூட வாழதான் சார் விரும்புவான். என் வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்துங்க சார். பாத்தீங்களா பாவம் எம்புட்டு பரிதாபமான நிலையில இருக்கான். பாத்தீங்களா, இவன் அழகைய பார்த்தாலே தெரியல இவன் சொல்லுறது உண்மைன்னு. இவ்வாறு அவன் போய் சொல்லுதான். இந்த பையன் நல்லவனே கிடையாது. இவன் மேல 2 கேஸ் இருக்கு. அதுல ஒண்ணு அப்டக்ஷன் கேஸ். அதுல இருந்து இப்பதான் பெயில்ல வந்திருக்கேன். 2 தடவை வேற ஜெயிலுக்கு போனவன் இவன். அப்படியா? யார் சார் கடத்தினா? நிக்கிறாளே இவனோட ஒய்ஃப். இந்த பொண்ணை கடத்தின கேஸ் தான் அது. கட்டின பொண்டாட்டியே கடத்தின அயோக்கியங்க இவன். இந்த பொண்ணோட வாழுமா வேணாமான்னு இவங்க கிட்டே கேளு. அது எப்படி இவங்க தடுக்காம இருக்க முடியும்? அவர் தடுத்தார்னா ஒரு தனி மனித உரிமையில அவர் தலையிடுறதா அர்த்தம். அதுக்காக இவர் மேல கேஸ் போட்டு நானே இவரை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து கேள்வி கேட்பேன். அதுக்காக முடிவு பண்ணியாச்சு. ஏ ரத்னா, இதோ நிக்கிறாரே இந்த இன்ஸ்பெக்டர். இவர் சாட்சியா அந்த தாலியை அறுத்து வீசுடி. அந்த தாலிய கட்டி அந்த கேடு கட்ட மூஞ்சில வீசி எறியல. நீ அறுத்து கொடுத்தா மனுஷனடா நீ? மனுஷனா? கட்டின பொண்டாட்டி அடுத்தவங்க கூட சேர்த்து வச்சு பிளான் பண்ணி கள்ளு தொடர்பு இருக்குன்னு
கதை கட்டி விட்டியே. உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனோட எந்த பொண்ணு வாழ முடியாதுடா. சபாஷ்ல சபாஷ். இத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என் தங்கச்சி எங்கேயாச்சும் பார்த்து அவளுக்கு தொல்லை கொடுத்த என்ன நடக்குன்ட்டு உனக்கே தெரியும். ஏனே அத மீறி நடந்துருச்சுன்னா 6 அடி உயரத்துல அனாதையா ஒரு பணம் குப்பை தொட்டில கடந்ததுன்னு செய்தி வரும். பாண்டி சார், நீங்க டிஎஸ்பி ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும். அதான் அந்த ரத்னாவோட தங்கச்சிங்க வீராவும் இசக்கியும் எம்புட்டு பேச்சு பேசுறாளுவோ தெரியுமா? அவங்கள நீ எங்கடா பார்த்த? அவளுக்கு உள்ளதான் இருக்காளு. அவளுக்கு அந்த பேச்சு பேசுறாளு. அதுலயும் அந்த வீரா என்ன விளக்க மாத்தால தெரு தெருவா ஓட விட்டு அடிப்பாள். என்ன பார்த்தா அவளுக்கு அம்புட்டி அலங்காரமா போச்சா? பாத்துருவோம் நாமளும். இந்தா இப்பவே போறேன். அந்த வீரா இருக்காளே, அவ கழுத்துல இந்த தாலிய கட்டு. கோயிலுக்குள்ளே வச்சு தாலிய கட்ட போறேன். இந்த ஊரு பார்க்க கட்ட போறேன். எவன் என்னதான் செய்யறான் பாத்துரும். அம்புட்டு சீக்கிரம் அவளுகளை விட்டுருவானா? டேய் வெங்கடேசா, என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? பட்டதெல்லாம் போதும்டா. இதுக்கு மேல நமக்கு எந்த வம்பு வேண்டாம்டா. விட்டுடா. விட மாட்டேன். நான் அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். இவளுக சந்தோஷமா இருக்காது. அப்படியே விட சொல்றியா? வேண்டாம்டா. இந்த தாலிய அந்த வீரா கழுத்துல கட்டி இந்த குடும்பத்தை நான் சுத்த விடல. என் பேரு வெங்கடேஷ் இல்ல.